சுபமுகூர்த்த பட்டுச்சேலைகளின் மாளிகை திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் சிவகாசி. விருதுநகர் மாவட்டத்திலேயே மிக பிரம்மாண்டமான ஜவுளி சாம்ராஜ்யம் நாம சிவகாசி திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் தான். எல்லாருக்கும் நன்றி. இப்போ இந்த விஷயம் வந்து ஜனநாயகன் திரைப்படம் ஏன் கசிஞ்சுது, அது யார் காரணம் அப்படிங்கிறதுக்கான விஷயம் இல்லை. பொதுவாக இப்போ வந்து ஃபிலிம்லேருந்து டிஜிட்டல் கன்வெர்ட் பண்ண பிறகு சிஸ்டம் மொத்தம் மாறி போச்சு. முன்னாடி வந்து ஒரே ஒரு வெர்ஷன் தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு 100 வெர்ஷன் இருக்கும். அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும், மேனேஜர் இருக்கும், ஹீரோ கிட்ட இருக்கும், தயாரிப்பாளர் இருக்கும், எடிட்டர்கிட்ட மட்டும் இருக்கிறது இல்லை. டப்பிங் அனுப்புவாங்க, எடிட்டிங் அனுப்புவாங்க, ரீரெக்கார்டிங் அனுப்புவாங்க, மிக்சிங் அனுப்புவாங்க. மிக்சிங்கே 6 இடத்துல நடக்குது. அதனால் இது வந்து இனி இந்த அலாரம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு முன்னெச்சரிக்கை. இப்போ இனிமே நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும், எடிட்டிங்லேருந்து இப்போ நீங்கள் இருக்கிற எல்லாரும் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் எடிட்டர்ஸ் தான் இங்கே இருக்காங்க. எல்லாருமே வந்து மிகப்பெரிய படங்களை பண்ணுற எல்லா எடிட்டர்ஸுமே இன்னைக்கு வந்து இங்கே கூடியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடுச்சு. இப்போ நாளைக்கு இந்த இணைய திருட்டை வந்து அரசாங்கமே தடுக்க முடியாத போது அதுக்கு நாங்கள் பலியாயிடுவோங்கிற பயம் இப்போ எங்கள் எடிட்டர்ஸ் எல்லாருக்கும் வந்துடுச்சு. அதனால இப்போ எல்லாருமே ஒன்று கூடியிருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படி இது வந்து வேலை செய்வது, யார் எந்த வேலை செய்வது, இதை எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத வந்து முறைப்படுத்தணும்னு வந்து அவங்க கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாரும் உட்காந்து இனிமே ஃபர்தராக இப்படி தான் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோங்கிற சிஸ்டத்தையும் அவங்க கொண்டு வர போயிருக்காங்க. இதை வந்து நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தோட ஏன்னா டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆனப்போ அவங்க ரெக்வஸ்ட் என்னன்னா இதை பாதுகாக்கிற விஷயத்தை கூட அவங்க கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது வந்து யார் வேணாலும் கையாளலாங்கிற ஒரு நிலை இல்லாமல் இது யாரும் கையாளணுங்கிறது வந்து வரைமுறைப்படுத்தி இதை வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். அது வந்து 500 கோடி படம் எடுக்கிறாங்க. ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணி இதுக்காக வந்து ஒரு பாதுகாப்பு சிஸ்டத்தை செலவு பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது அவங்களோட கருத்து. அதை நிச்சயமாக தயாரிப்பாளர் சங்கத்தோட பேசி நாங்கள் இனிமேல் ஃபர்தராக இது மாதிரி நடக்காத ஒரு விஷயத்தை கொண்டு வருவோம். அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா இப்போ அவங்களோட வருத்தம் என்னென்னா சகோதரர் அமீர் வந்து அவரோட கருத்தை ஏதோ தெரிவித்தார். அது வந்து அவர் தெரிவிக்கும் போது அது வந்து அவர் வேற ஒரு கருத்தை தெரிவிக்க விரும்புகிறாரு. ஆனால் நம்ம அந்த லைனுக்குள்ளே நம்ம ரீட் பண்ணுவோம் இல்லையா, நீங்கள் அதுக்கு ஒரு வேற ஒரு ஹெட்டிங் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்ட் ஆகிட்டு அது வந்து அது பிரதீப் ஏதோ வந்து காரணங்கிற மாதிரி கொஞ்சம் பேர் வந்து இன்னைக்கு வந்து சில யூடியூப்ல வந்து அவரை கார்னர் பண்ணி அவர் கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிருக்கு, இப்போதான் வந்து அவங்க ஒய்ஃப் கர்ப்பமாக இருக்காங்க, அவங்க மன உளைச்சல் இருக்காங்க, போலீஸ் வந்து இது பண்ணுது. போலீஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, மிகச்சரியாக அதை வந்து குற்றவாளிகளை நெருங்கிட்டாங்க. அவங்க எந்த விஷயத்தையும் வெளியே யார்கிட்டையும் நாங்கள் பிரதீப் கூட தொடர்பு கொள்ள முடியல. அவங்க அப்பா வந்து சொன்னார், இல்லை சார் போலீஸ் யாரோட வந்து தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எந்த தகவலையும் நாங்கள் பரிமாறக்கூடாதுன்ட்டாங்க. அவங்க சரியான திசையில் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து நிச்சயமாக எங்களுக்கு தெரிஞ்சு வித்தின் அ வீக் அதுக்கு முன்னாடி கூட வந்து அந்த குற்றவாளிகள் யாருங்கிறத வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, நிச்சயமாக அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு கருத்தை சொல்லும்போது என்ன தனிப்பட்ட முறையில் அவங்க குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுது. இன்னைக்கு வந்து அந்த அம்மா வந்து 8 மாத கர்ப்பிணியாக இருக்காங்க. அவங்க நேற்றுலேருந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஒரு காரணமாக ஆகக்கூடாது. வந்து அமீருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்னா அவங்க கருத்தை நீங்கள் திரும்ப பெறணுங்கிறது எடிட்டர்ஸ் யூனியன்லேருந்து எங்களுக்கு வந்து அவங்க ஒரு கோரிக்கை கடிதமாக கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன சொன்ன வந்தீங்கிறது நாங்கள் தெரியாது. ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் இது மாதிரி வந்து எடுத்தாளப்பட்டிருக்கு. அதனால் ஒரு பெரிய மனது பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கருத்தை வந்து ரிவர்ஸ் பண்ணுங்க. அது எடிட்டருக்கு எந்த விதத்துலையும் காரணம் இல்லை. கோபி சொன்ன மாதிரி நான் என்னோட விசிட்டிங் கார்டை போட்டு திருடணுங்கிற அவசியம் இருக்கா? ஒரு பேங்க்ல போய் திருட போகிறோம், என்னோட விசிட்டிங் கார்டை போட்டால் திருடுவாங்க. அது மாதிரி வந்து ஒருத்தர் அது மாதிரி தப்பு பண்ணணும்னு நினச்சா எடிட் ரெஃபரன்ஸ் நான் போட போகிறாங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிகளில் வந்து செலமணி ரெஃபரன்ஸ் போடலாம், இல்லை ட்ரம்ப் ரெஃபரன்ஸே போட்டு கூட நம்ம ஒரு கால் அனுப்பலாம். அதனால வந்து இதெல்லாம் சரியான திசையில் போயிட்டு இருக்கு. அதனால தயவு செய்து பத்திரிகைகள் கூட வந்து எங்கள் டெக்னீஷியன்ஸை நீங்கள் காயப்படுத்தாதீங்க. இல்லை இது வந்து ஒரு சாதாரண எடிட்டரில் மிகச்சிறந்த படங்களை பண்ண எடிட்டர், சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு உயிரை கொடுத்து ஏறக்குறைய 1.5 வருஷமாக வந்து ஒரு 50 லட்சம் செகண்ட்ஸ் அதில் இருக்கும். அவ்வளோ ஒர்க் அவங்க பண்ணியிருக்காங்க, டே அண்ட் நைட் உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது கூட வந்து அதை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஈவன் பாருங்கள் 9ஆம் தேதி ரிலீஸு, 14ஆம் தேதி வரைக்கும் வேலை ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது அந்த ரிலீஸ் வரைக்கும் அவங்க ஏதோ ஒன்று சரி பண்ணணும்னு அதுக்காக ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களை காயப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லாருக்குமே வேண்டுகோள். சரியான குற்றவாளியை விரைவில் வந்து தமிழ்நாடு அரசோ சைபர் கிரைம் வந்து நிச்சயமாக வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து இவர் தான் குற்றவாளின்னு போடுங்க. அதை நாங்கள் யாரும் உங்களை தடுக்கலை. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஊடகத்திலேயோ இல்லை பத்திரிகையிலையோ உங்களோட அனுமானத்தின் பேரில் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அதை நீங்கள் ஒரு ஸ்டோரியாக பண்ணிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையை பாதிச்சிடாதீங்க. ஒரு குடும்பம் அதை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கு. அவங்க இன்னைக்கு ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு. இல்லை போலீஸோ இதுவோ எல்லாம் புதுசு.
இதன் மூலம் அது வந்து அதிகப்படியாகுதுங்கிறதால எங்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக உங்களுக்கு வைக்கிறோம். நீங்கள் தயவுசெய்து எங்களையும் உங்களில் ஒருத்தரா உங்கள் சகோதரா நினைச்சீங்க தவறான கருத்துக்களை பார்ப்பாங்க. நன்றி சார். அன்னைக்கு ஏற்கனவே நடந்த செய்தியாளர் சந்திப்புல வந்து நீங்க சிஎம் கிட்ட பேரணியா போய் சிஎம் கிட்ட இல்லை தலைமை அரசு கிட்ட பண்ணோம் மனு கொடுக்க போறோம். அதுக்கான முன்னெடுப்பு ஏதாச்சும் எடுத்து சார். அதான் அப்பவே சொன்னோம், இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இப்போ நாங்கள் யார்கிட்டையும் கொடுக்க முடியாது. எலெக்ஷன் முடிஞ்சு புதிய அரசு வந்த பிறகு தான் நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கை அதுக்கு நிச்சயம் அதுக்கான முன்னேற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு, பேசியிருக்கோம். நேற்று கூட அதுக்கான இது எப்படி பண்ணலாம்னு பேசணும். எலெக்ஷன் முடிஞ்சு கவுண்டிங் முடிஞ்சு அரசு பதவி ஏற்ற உடனே முறைப்படி நாங்கள் ஒரு பேரணியாக செஞ்சு அவரை சந்திச்சு எங்களுடைய கோரிக்கை கொடுக்கறத முடிவு பண்ணோம். ஜனநாயகன் வீட்டில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா வெளியே அரசியல் சக்தியோ வெளியாவோ பண்ணல. கண்டிப்பா படக்குழு அவங்க சம்பந்தப்பட்ட ஆளு அவங்க வேலை பார்க்கறவங்க தான் பண்ணிருக்காங்க. அதான் இது என்னன்னா வெந்த புண்ணுல வந்து வேல் பாய்ச்சுற மாதிரி தான். ஏற்கனவே எரியிற வீட்டுல வந்து பெட்ரோல் ஊத்துற மாதிரி யாராவது அது பண்ணுவாங்களா? இது வந்து 500 கோடி ரூபாய் அவங்ககிட்ட பணம் இருந்தா அந்த எலெக்ஷன் செலவு பண்ணி அதை இது பண்ண முடியுமா? இது வந்து 500 கோடி ரூபாய் தூக்கி இது போட்டு அதுக்கு ஒரு செம்பத்தி வர முடியும் வெளியில வேற எங்கேயாவது பணம் வாங்கிட்டு வேற அப்படி நினைச்சா இப்போ அரசு ஒரே நினைச்சா 2 மணி நேரத்துல இதை வந்து சூஸ் பண்ண முடியும். அரசு நினைச்சா ரெண்டே இப்போ வந்து அரசியலாகி போயிடும். இப்போ யாரையும் அவங்கள பத்தி ஒரு தவறான ஒரு எங்கேயோ வந்து குஜராத்ல இருந்துட்டு இல்ல வந்து உத்தரப்பிரதேச இருந்துட்டு டெல்லியில இருந்து பெங்களூர்ல இருக்கிற வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க. எப்படி அரெஸ்ட் பண்றாங்க? அதனால அவங்க நினைச்சா அவங்களை எதிர்த்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் மூலமா இது நடந்ததுன்னா வித்தின் 24 ஹவர்ஸ்ல தே வில் கெட் காட். அரசு எதுவும் நினைக்கல அப்படின்ற மாதிரி. அரசு என்ன நினைக்கல? இல்ல அவங்க நினைச்சா இல்ல சார், இவங்க தான் தனக்கு எதிராக பண்றாங்கன்னு நினைச்சா தனக்கு எதிராக பண்றதா அவங்க நினைக்கலங்கிற இதை பிடிக்க கூடாதுன்னு நினைக்கலன்னு நான் சொல்லல. நீங்க எப்பவுமே இன்பிட்வீன் லைன் ட்ரீட் பண்ணக்கூடாது. அரசு தனக்கு எதிராக தயாரிப்பாளர்கள் வந்து நடக்கிறாங்கன்னு நினைச்சதுன்னா 24 மணி நேரத்துல க்ளோஸ் பண்ணுவாங்க. 24 மணி நேரத்தை உண்மையான குற்றவாளிக்கு இது பண்ணுவாங்க. சிபிஐ விசாரணை கேட்க போறோம்னு உங்க நிர்வாகி சொன்னாரு. அதுக்கு ஏதாச்சும் தயாரிப்பாளருக்கு அந்த கடிதம் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு நீங்க பண்றீங்களா இல்ல நம்ம பண்ணணுமா? இப்போ வந்து எங்களுக்கு இப்போ நேத்து ஒரு இது என்னன்னா ஏறக்குறைய வந்து போலீஸ் வந்து ஒரு ரைட் ரூல் எங்களுக்கு வந்து நாங்க நினைச்சுட்டு இருந்தோம் எந்த விசாரணை நடக்கலன்னு நாங்க நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா நேத்து எங்களுக்கு வந்து ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு. வந்து அண்டர் கரண்டா போலீஸ் வந்து 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக விரைவில் அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க நம்பிக்கையும் இருக்கு. அதனால அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம்னு ஒரு முடிவு. படம் பல இடங்கள்ல இந்த படத்துக்கான ஒர்க் நடந்திருக்குதா சொல்றீங்க. ஸோ நம்மளோட சைட்ல இருந்து படம் வந்து வெளியே போகலன்றத வந்து நீங்க ரொம்ப தீர்க்கமா விளக்கம் கொடுத்துட்டீங்க. இப்ப அது எந்த இடத்துல இருந்து எங்கேயாவது லீக் ஆச்சு அந்த மாதிரி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தெரிய வந்ததா? அசம்ஷனா அதை கேட்கறேன் சார். இப்போ அப்படி இப்போ நாங்க சொல்லி வந்து திருடனை வந்து நாங்க இதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டோம். எங்க நாங்க அமிச்சோம், எப்படி வந்திருக்கலாம், யார் அது காரணமா இருப்பாங்கிறத சம்பந்தப்பட்டவங்க சொல்லிட்டாங்க. இப்ப அது உங்களுக்கு சொல்லி அவன் ரெடியா அதனால நிச்சயமா குற்றவாளி விரைவில் கைது செய்யப்படுவார். சார், இப்ப ஜனவரி 9க்கு அப்புறமா தான் இந்த ஒரு நிகழ்வானது நடந்திருக்குன்னு சொல்றீங்க. ஏன்னா முதல்ல ஒரு வெளியீட்டு தேதி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தள்ளி போனதுக்கு அப்புறமா நீங்க கூட சொன்னீங்க அந்த சிஜியை வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணும்போது இப்படியா இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் அது நடந்ததுக்கான சாத்தியம். ஜனவரி 5, 6லயே வந்து படம் சென்சார் தள்ளி போகுதுங்கிறத அவங்க உணர்ந்துட்டாங்க. உணர்ந்ததுக்கு பிறகு ஏதாவது குறைகள் இருக்கும் இல்லையா? நம்ம அவசரத்துல சில விஷயங்கள் பண்ணிருக்கோம், சில ஷாட் திருப்தி இல்லாம கூட இருந்திருக்கலாம். விஜய் சார் மாதிரியான படங்கள்ல அந்த சின்ன சின்ன முத்திரைகளை கூட அந்த டெக்னீஷியன் பதிக்கணுங்கிறது வந்து எல்லாரும் பாயிண்ட்லயும் இருக்கிற ஒரு விஷயம். அது கேமராமேனா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், எடிட்டரா இருக்கட்டும். ஸோ ஒரு டைம் கிடைக்கும் போது அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. அதை பண்ணியிருக்காங்க. அது நிறைய படங்கள்ல நடந்திருக்கு. அதே மாதிரியான விஷயங்கள் தான். அதை பண்ணதுக்கு பிறகுதான் 14ஆம் தேதி வந்து அவங்க கிட்ட இந்த அவுட்புட்டை வாங்கி மற்றவங்களுக்கு அந்த வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புறாங்க. சொல்லுங்க சார், 3 மாசம் தள்ளி போனனாலதான் அந்த பிரச்சனை. கரெக்டான சமயத்துல வந்து சென்சார் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் வராம இருந்தா இதே வந்திருக்காது அப்படின்னாங்க. அதை 14 விஷயம் படம் வரல, அது ரிலீஸ் ஆகணும். நீங்க உங்க நோக்கம் யாரையாவது குற்றவாளியாக்கி எங்க வாயில வச்சு அதை வந்து எட்டிங் போட்டு அப்படிதான் நினைக்கிறீங்க சார்? நீங்க அரசியல் இல்ல சார், எப்பவுமே வந்து இது மட்டும் இல்ல, ஒரு வேல்யூபிளான ஒரு பொருள் வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்கும்போதோ இல்ல ரொம்ப நாள் இதுக்கு இருக்கும்போதோ அதை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அது நம்மளால ரொம்ப நாள் ப்ரிசர்வ் பண்ண முடியாது. அது நிச்சயம் தான். 3 மாதம் அந்த நாள் தள்ள அதை கொஞ்சம் இப்போ நம்ம 100 தடவை வீட்டை விட்டு வெளியே போவோம், ஒரு தடவை பூட்டாம போவோம். ஆனா திருடன் 100 தடவை வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். நம்ம ஒரு தடவை மறந்தது ஒரு தடவை தான் நம்ம மறந்தோம்னு சொல்ல முடியாது. அந்த 100 நாள் நம்ம வந்து இதுவா இருக்கு. இதே இது வந்து அந்த அர்ஜென்ட்டுக்கு வந்து வாட்டர் மார்க் போட்டு அனுப்பிச்சுட்டே இருக்க முடியாது.
அது ஒரு வேலையாயிடும். வந்து 1 ஹவருக்கு ஒரு தடவை அனுப்ப சொல்லிட்டே இருப்பாங்க. வாட்டர் பார்க் போறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அந்த பொறுமைலாம் இருக்கா சார், அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த டென்ஷன்ல சில மிஸ்டேக்ஸ் நடக்கும். அதனால அது தள்ளி போனதும் ஒரு காரணம் தான். இல்லைன்னா இது 9ஆம் தேதி ரிலீஸ் இருந்தா 14ஆம் தேதி வந்து ஆஃப்டர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். இந்த படத்துல நஷ்டஈடை ஈடுபட்டதுக்கு விஜய் சார் வந்து திருப்பி நடிக்க போறாரு. அது வந்து கைலி 2 வருது, லோகேஷ் கனகராஜ் காலையில இருந்து ஒரு நியூஸ் வருது. ஒரு இயக்குனரா நியூஸ் வரல, நீ கிரியேட் பண்ற அந்த நியூஸ். அதான் உன்னோட கருத்தை என் வாயில சொல்லி இப்ப நான் சொன்னு சொல்ல வைக்கிறதுக்கான முயற்சி நீ பண்ற. அப்படின்னா எதுவும் அது மாதிரி எதுவுமே இல்ல சார். இப்ப டெக்ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டெக்கு நம்ம திருட்டு விஷயம் டிவிடி வந்தது, மெமரி கார்டுல காப்பி பண்ணாங்க. இது ஒவ்வொரு காலகட்டத்திலயும் பாத்தீங்கன்னா பைரசி கண்டிப்பா தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது மட்டும்தான் அது மேல கான்சன்ட்ரேட் பண்றோம். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா அது கண்டுக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு வந்து சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையாக்கப்படணும், தண்டனைகள் வந்து அதிகப்படுத்தப்படணும். அப்படி பண்ணாதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இப்ப ஏற்கனவே சார் இருக்கிற சட்டத்தின்படி தண்டனை கொடுத்தா கூட எங்களுக்கு போதும். இப்ப ஏற்கனவே மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு. இது வந்து அவங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட், அப்புறம் வந்து 5% வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல 5% நஷ்டஈடு. புரியுதுங்களா? இப்போ இது வந்து 500 crores வச்சுங்க, 5% தயாரிப்பாளருக்கு வந்து கம்மியா இருக்கும். ஆனா திருடனுக்கு அது பெரிய அமௌண்ட், 25 கோடிங்கிறது. 3 வருஷம் ஜெயில இருக்கணும். அப்போ மத்தவனுக்கு பயம் வரும். இப்போ குறைஞ்சபட்சம் இருக்கிற சட்டத்தை வந்து அமல்படுத்தி திருடனை கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாவே எங்களுக்கு முதல்ல போதும். அதுக்கப்புறமா அதை அப்டேட் பண்ணலாம். முதல்ல இருக்கிற சட்டத்தின்படி அவங்களுக்கு முதல்ல அரெஸ்ட் பண்ணா நல்லது. சார், இப்ப மத்திய அரசு சட்டம் நீங்க சொன்னீங்க, பெப்சி தரப்புல இருந்து ஏதாவது வரையறை ஏதாவது இருக்காரு? ஒருவேளை தவறு செய்யக்கூடிய நபர் உங்க யூனியன் மெம்பரா இருக்கக்கூடிய பட்சத்துல சார், யூனியன் மெம்பரா இருந்தாலும் சினிமாவில் நான் ஒர்க் பண்ண மாட்டேன் சார். அவங்களுக்கு அது எங்க யூனியன் மெம்பரா பண்ண மாட்டாங்க, 100% பண்ண மாட்டாங்க சார். 100% 1000% எங்க மெம்பர்ஸ் அது மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க. அப்படி தப்பு பண்ணாங்கன்னா நிச்சயமா அவங்க வந்து சினிமாவில் இருக்க முடியாது. ஓகே சார், டெக்னாலஜில ஒவ்வொரு இதுலயும் மார்க்கர் போட்டுருக்கு. நீங்க எந்த பிரிண்ட் வெளியே அனுப்பினாலும் அது இந்த இடத்துல இருந்து தான் போன் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட முழு படம் வந்தா அவர் சொன்ன மாதிரி 2 மணி நேரத்துல கண்டுபிடிச்ச முடியாதா? இன்னைக்குள்ள டெக்னாலஜி இந்த இடத்துல போனது இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னு சார். இது வந்து டோட்டல் வாட்டர் மார்க் சார். வாட்டர் மார்க்கை வச்சு நீங்க கண்டுபிடிக்க முடியாது. நீங்க ஏதாவது ஸ்பெசிபிக்கா கியூப்ல கொடுக்குற மாதிரி ஏதாவது கியூஆர் நம்பர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஸ்பெசிபிக்கா இருந்துச்சுன்னா அது நடக்கும். இங்க வந்து நம்ம டெக்னீஷியன்ஸ்குள்ள அனுப்பிக்கிற அந்த பிரிண்ட்லாம் அதை நாங்க யாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம இன்டர்னல் ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் நடத்தணுமா சார்? நம்ம டீம் நம்ம அதை விசாரணை பண்ணோம் சார். விசாரணை பண்ணி அந்த ரிசல்ட்டை போலீஸ் சொல்லிட்டோம். நம்ம அந்த இன்வெஸ்டிகேஷன் யார் எங்க அனுப்பிச்சோம், எப்ப அனுப்பிச்சோம், யார் யாருக்கு அனுப்பிச்சோம், அதுல யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் வந்து போலீஸ்க்கு கொடுத்தோம் சார். அந்த படத்தின் தயாரிப்பாளர் சார் இன்னி வரைக்குமே பெருசா ஒன்றும் பேசல. முதல்ல படம் அதாதப்போ ஒரு வீடியோ அவர் அதுல ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைப்பாரு. அவர் உங்களை பார்த்தா வேற ஏதாவது ஒண்ணு கேட்பீங்க. அதனால வந்து இதுல அந்த நஷ்டத்தோட அந்த நஷ்டம் பெரிய நஷ்டமா இருக்கும். படத்தோட ஹீரோ பேச மாட்டேங்கிறார், ப்ரொடியூசர் பேச மாட்டேங்கிறார், பெப்சி பேசுது சார். இல்ல சார், அவங்கவுங்க பிரச்சனை உண்மைக்கான அவங்க தானே சார், அவங்க தானே சார். இல்ல சார், எப்பவுமே என் பிரச்சனை வரும்போது இவர் தான் பேசுவாரு. என் பிரச்சனைக்கு நானே பேசுறது நல்லா இருக்காது. அப்ப அவர் பிரச்சனை வரும்போது நான் பேசுவேன். ஜக்குபாய் பிரச்சனை வரும்போது அவர் பேசவே இல்லை. அவங்க அப்புறம் வந்தாங்க. முதல்ல இண்டஸ்ட்ரி தான் வந்து அது இதுவாச்சு, அவங்களுக்காக வந்தது. அதனால வந்து இது எனக்காக பண்ணுன்னு சொல்றது இந்த நேரத்தில் அவர் இதுவா இருந்தோம். பேசாமலே அவர் நடக்குது இல்லை. பேச வேண்டிய அவசியம் வந்து பேசுவோம். நன்றி நன்றி நன்றி. கோபி பேர் வந்தவங்க பேர் உதவி சொல்லி யாரா இருக்கு சும்மா சொல்லிடுவாங்க சார். இப்போ அவங்க எடிட்டர்ஸ் சைலன்ஸ் சார். இவர் யார் யார் வந்திருக்காங்க பேர் அவங்க சொல்லிட்டோம். அவங்க எடிட்டர்ஸ் யாரா இருக்காங்கன்னு தெரியும். கலந்துட்டு வருஷ பேர் வடிவுடையான், வடிவேல், இளையராஜா, மகேந்திரன், சாபு ஜோசப், மீனாட்சி சுந்தரம், பிரீத்தி, கோபாலகிருஷ்ணன், சங்கர் சார், டான் பாஸ்கோ, கெவின், கிருஷ்ணமூர்த்தி சார், சுப்பு சார், டான் பாஸ்கோ, ஜான் டொமினிக், ஜான் அப்ரகாம், நாகுரா, ஜி.கே. பிரசன்னா சார், ஸ்ரீனிவாசன் சார், அசோக் மேத்தா சார், பாலாஜி சார் அண்ட் தினேஷ் பொன்ராஜ் சார்.
உமாசங்கர் பாபு செயலாளர். செயலாளர் ரொம்ப சார் எல்லாமே வந்து இன்னைக்கு ரெப்யூட்டட் எடிட்டர்ஸ் சார். இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு டாப் படங்களை இவங்க 1 to 25 படம் பண்றவங்க இவங்க தான். இவங்க எல்லாருமே கொஞ்சம் பேர் வந்து அவங்க கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு எடிட் பண்ற எல்லா எடிட்டர்ஸும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. இதை ஒழுங்கு பண்ணணும். அதாவது இந்த பிரச்சனையை இதுக்காக இல்லை, இதை இனிமே ஃபர்தரா ஒழுங்கு பண்ணி எல்லாரையும் சேவ் பண்ணணும், திரைப்படத்தையும் சேவ் பண்ணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. நன்றி.